கோல்டு வெர்சஸ் சில்வர் எது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் அப்படின்றது ஒரு ரிசர்வ் கரன்சி கிடையாது. கோல்டுன்றது ஒரு ரிசர்வ் கரன்சி. ரிசர்வ் கரன்சி அப்படின்றது இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ வாங்குவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே கோல்டு வந்து ஒரு ரிசர்வ் கரன்சியாக வாங்கி வைப்பாங்க. ஆனால் சில்வர் வந்து அந்த அளவுக்கு ரிசர்வ் கரன்சி அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வரல. ஏன் அப்போ வந்து கோல்டு ரேலி ஆகிற மாதிரி வந்து சில்வர் ரேலி ஆகுது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் நல்லா ரேலி ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சில்வரோட இண்டஸ்ட்ரி யூஸ். சில்வர் வந்து எங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க, இவி வெஹிக்கிளில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சோலார் பேனலில் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அதனுடைய இண்டஸ்ட்ரி யூஸ் வந்து அதிகமாகறதுனால சில்வரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. சப்ளை வந்து கம்மி, டிமாண்ட் வந்து அதிகம். அப்படின்றனால சில்வரோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு. ஆனால் சில்வரோட ப்ரைஸ் வந்து அப்படியே அதிகமாகிட்டே போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சில்வரோட ஹிஸ்ட்ரி சார்ட் வந்து நமக்கு வந்து வேற நியூஸ் சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய 1980 ப்ரைஸு ஹையஸ்ட் ப்ரைஸு டச் ஆச்சு சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் 1990 வந்து திருப்பி வந்து $4 வந்துருச்சு டாலர் டேர்ம்ஸில். அதுக்கப்புறம் வந்து திருப்பி 2011 வந்து அரௌண்ட் $30-35 $40 தான் வந்துச்சு. திருப்பி அது வந்து கீழே இறங்குச்சு, $14 ஆச்சு. இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அரௌண்ட் $40, அரௌண்ட் இப்போ வந்து $40-50. அப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1980யோட ப்ரைஸு இன்னைக்கு ப்ரைஸு ஆல்மோஸ்ட் சேம். சில்வர் வந்து பயங்கர வாலடைல், மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய யூஸ். இப்போ இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக சில்வருக்கு பதிலாக வேற ஏதாவது வந்து ஆல்டர்னேட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ சில்வருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் வாய்ப்புகள் அதிகம். இந்த ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா காஸ்ட் கம்மியாகும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஆனால் கோல்டு வந்து அந்த மாதிரி கிடையாது. கோல்டு வந்து கரன்சி ரிசர்வ். கோல்டோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுமுகமாக தான் இருக்கும். இப்போ அவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1980 அவங்களுடைய ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுமுகம் தான். ஸோ கோல்டு வந்து ஏன் ஏறுமுகத்தில் இருக்கும் அப்படின்னா கோல்டு வந்து ரிசர்வ் கரன்சி, அதனால அது வந்து ஏறுமுகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. சில்வர் வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்ப இதுதான் வந்து கோல்டுக்கும் சில்வருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது தெரிஞ்சு நீங்க வந்து சில்வர் வாங்க போறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஏன்னா நீங்க வந்து அதை தெரிஞ்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அப்போ வந்து அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் வரும்போது நீங்க உடனே வந்து வித்துட்டு வெளியே வந்துடலாம். இது தெரியாம நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியே வந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா கோல்டு வேற சில்வர் வேற. இதை தெரிஞ்சுட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டேட்டுக்கு கோல்டு ஃபண்ட், சில்வர் ஃபண்ட் ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ரெண்டு விதமா வாங்கலாம். நீங்க ஒன்று வந்து டிமேட் அக்கௌண்ட் மூலமா இடிஎஃப்ஆ வாங்கலாம். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சு ஸ்டாக் வந்து பை செல் பண்ற மாதிரியே இதையும் வந்து நீங்க வந்து பை செல் பண்ணலாம். இதை தவிர வந்து கோல்டு எஃப்என்ஓவா இருக்கும். அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்க வந்து அதுலயும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப கோல்டு இடிஎஃப் இல்லாட்டினா வந்து சில்வர் இடிஎஃப் வாங்குறது பெஸ்ட்டா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பை செல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இடிஎஃப்ல உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நேற்று வந்து சில்வரோட ப்ரைஸ் பாருங்க, இடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இடிஎஃப் இருக்குது. கொடாக் இடிஎஃப் இருக்குது, ஜீரோதா இடிஎஃப் இருக்குது, ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் இருக்குது. ஆனால் இடிஎஃபோட ப்ரைஸ் பாருங்க, ஒன்று வந்து 3% ஏறி இருக்கு, இன்னொன்று வந்து 8% ஏறி இருக்கு, இன்னொன்று வந்து 5% ஏறி இருக்கு. ஸோ இடிஎஃபோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ரொம்ப அதிகமாகவும் ஏறுது, கம்மியாகவும் ஏறுது. அப்போ இது வந்து இப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு வாங்குறீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு வாங்கும்போது எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் சேம் ரேட்டில் தான் இருக்கும். ஆனால் இடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடிஎஃப்ல இருந்து இன்னொரு ஒரு இடிஎஃப்க்கும் இன்னொரு இடிஎஃப்க்கும் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3% to 8%. இந்த வேரியேஷன் எதுக்கு வருது அப்படின்னா ப்ரைஸ் மிஸ்மேட்ச். ப்ரைஸ் மிஸ்மேட்ச் எதுக்கு வருது அப்படின்னா ஷார்டேஜ். சில்வர் வந்து எல்லா பேருமே போய் வாங்குறாங்க இப்போ. அப்போ எல்லா பேரும் வந்து சில்வர் வாங்கும்போது அதனுடைய டிமாண்ட் அதிகமாகுது, பையர் அதிகமாகுறாங்க, செல்லர் கம்மியாகிறாங்க. அப்போ அங்கே வந்து ஏயுஎம் பிளே ஆகும். ஏயுஎம்னா என்னது, அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நல்ல பெரிய ஏயுஎம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பையர் செல்லர் நிறைய பேர் இருப்பாங்க, வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஆள் நிறைய இருப்பாங்க. அப்போ வந்து
ஒரு ஃபேர் ப்ரைஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப சின்ன ஏயுமா இருந்துச்சு அப்படின்னா ஃபேர் ப்ரைஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ ஜீரோவை பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவோட ஏயும் ரொம்ப கம்மி. அப்போ அவங்களுடைய பையர் செல்லர் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாதனால அவங்களுடைய ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 8%. ஏன்னா எல்லா பையர் நிறைய இருக்கனால வந்து செல்லர் அதிகமாக இல்லாதனால அவங்களுடைய ப்ரைஸ் வந்து 8%. அப்போ சில்வர் இடிஎஃப்ஓ இல்லை வந்து கோல்டு இடிஎஃப்ஓ வாங்குறதுக்கு முன்னாடி இடிஎஃப் பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இடிஎஃப்ல வந்து அன்னைக்கு இருக்க ப்ரைஸுக்கு வந்து பையர் செல்லர் டிமாண்ட் சப்ளை பொறுத்து வந்து மாறும். மியூச்சுவல் ஃபண்டில் அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பிசிக்கல் கோல்டோட ப்ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இன்னொன்று நீங்கள் வந்து சில்வரோடைய ரேலி வந்து எப்போனாலும் வந்து நிற்கும். அதனுடைய பையர் வருவாங்க, செல்லர் வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏஇஎம் பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா ஏஇஎம் கம்மியாக இருந்து நீங்கள் வந்து செல் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு டயத்தில் வந்து சில்வருக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு மெட்டல் வந்துருச்சு. அப்போ வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து கிராஸ் ஆகும். அப்போ சில்வரோட ப்ரைஸ் கிராஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து வேற ஏதாவது நீங்கள் வந்து விற்கணும்னு சொல்லி போறீங்க அப்படின்னா விற்கும் போது வந்து அந்த ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்காது. ஏன்னா செல்லர் நிறைய இருப்பாங்க. அப்போ ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கீழே ப்ரைஸ் போகும். ஆக நீங்கள் வந்து சில்வர் இடிஎஃப் வாங்கும்போது வந்து மியூச்சுவல் ஃபண்டாக வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட். இவங்க கோல்டு கூட வந்து மியூச்சுவல் ஃபண்டாக வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட். கோல்டில் வந்து ஹையஸ்ட் ஏஇஎம் இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கோல்டு. அவங்க வந்து 7,000 crore வந்து இருக்குது அவங்ககிட்ட. ஹெச்டிஎஃப்சி கோல்டு, மூணாவது வந்து கொட்டாக், நாலாவது வந்து நிப்பான், அஞ்சாவது வந்து ஐசிஐசி ப்ரூடென்ஷியல். இவங்களுடைய ஏஇஎம் வந்து நல்ல ஒரு ஏஇஎம் இருக்குது. அவங்களுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இப்போ 5 year ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 18% இருக்குது. இந்த 5 ஃபண்டுமே வந்து எந்த ஃபண்டுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சில்வர் மியூச்சுவல் ஃபண்டு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் 5 year ரிட்டர்ன் சொல்லி ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டு வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணதான். ஏன்னா இப்போ தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக வாங்குறதுனால. அப்போ அவங்களுடைய 3 year ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் இருக்கிறது வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதில் வந்து 3,200 crore இருக்க கம்பெனி வந்து ஐசிஐசி ப்ரூடென்ஷியல். ரெண்டாவது ஃபண்டு வந்து நிப்பான், மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி, நாலாவது வந்து எஸ்பிஐ, அஞ்சாவது வந்து ஆதித்யா. ஸோ இதில் நீங்கள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசியும் நிப்பானும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபண்டாக இருக்குது. இந்த 2 ஃபண்ட்லையும் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா.